குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் சினிமா படத்தை பார்த்து அதில் சிகரெட் பிடிக்கிறதையும் மது பழக்கத்தையும் இன்றைக்கு அதற்கு அடிமையே ஆகிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான் தானே தவிர அதை நாம் உள்ளுக்குள்ளே உள்வாங்கி அதை நாம் பழக்கமாக மாற்றினோம் சொன்னால் நிச்சயமாக அதனால் நம் உடலுக்கு தீங்கு தான் ஏற்படும். ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு சண்டை பயிற்சி ஷூட் பண்ணணும். அந்த நேரத்தில் ஹீரோ அவர் தானே இப்போ சினிமாலாம் பார்த்தா சிகரெட்டு ஸ்டைலாக பிடிக்கிறது, அதை பார்த்து தானே இன்னைக்கு மக்கள்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் ஏமாறுறாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீனில் ஹீரோ வந்து 3வது மாடியிலேருந்து குதிக்கணும். நல்லா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினாரு, சண்டை பயிற்சிக்கு ரெடி ஆகிட்டாரு, மேலேருந்து குதிக்க போகிறாரு. உடனே டைரக்டர் சொல்கிறாரு ஷாட் எடுக்கலாமான்றாரு. ஹீரோ சொல்கிறாரு ரெடின்றாரு. அவர் என்னன்னா அவர் மேலே போகல, ஆனால் மாடியில் போனது ஸ்டண்ட் மாஸ்டர். ஹீரோ போட்ட ட்ரெஸ்லேயே போய் நிற்கிறாரு. நின்று ஷாட் அப்படின்னோடனே மேலேருந்து குதிக்கிறவர் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த இடத்துல குதித்த உடனே அங்கே வந்து நிற்கிறவர் ஹீரோ. ஆனால் சினிமாவில் உண்மையாக குதித்த பேர் என்னன்னா டூப்பு. பொய்யான குதிச்சா மாதிரி நடிக்கிற ஒரு பேர் ஹீரோ. இதுதான் சினிமா. ஆகவே சினிமான்றது ஒரு புகை இலை பிடிக்கிறதா இருக்கட்டும், மது பழக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தீமையான ஒரு பழக்கத்தை உருவாக்கக்கூடிய சாதனமாக மாறிக்கொண்டு வருகிறது. சின்ன குழந்தைகள்லாம் கூட நீங்கள் ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த ரோட்டில் போனீங்கன்னா போதும், ஒரு 12-13 வயசுக்கு உள்ள சில்ட்ரன்லாம் வந்து கையில் ஸ்மோக்கிங் வச்சு நிற்கிறாங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயின் அந்த ஹீரோயிசம் அப்படி தான் தொடங்குது. ஜஸ்ட் ஒரு ஃபார் சேஞ்ச் ஒரு ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணி பார்க்கலாமேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1ன்னு வரும், அப்புறம் ஒரு 2 மாதத்தில் ஒரு நாளைக்கு 2, அப்படி 3, 4, ஒரு நாளைக்கு 10. நிக்கோட்டின் அதாவது புகையில் வந்து 4000 நச்சுப்பொருட்கள் இருக்கிறது. அந்த புகையில மட்டும் 4000 நச்சுப்பொருள் மெயினாக இருக்கிறது வந்து நிக்கோட்டின் தான் அந்த அடிக்ஷன் ப்ரொடியூசிங். நம்மளை வேண்டு கூப்பிடுறதே வந்து அதில் இருக்கிற நிக்கோட்டின் தான். குழந்தைகள் அதிகமாக அடிமையாக இருக்காங்க, பெண்களும் அதிகமாக அடிமையாக இருக்கிறதுனால எந்த வீட்டிலையும் நிம்மதிங்கிறது கிடையாது. ஒரு தீமைகளை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் மட்டுமே முன்னெடுத்தால் பற்றாது. அதற்கு நம்மை போன்றவர்களும் நல்ல உள்ள படைத்தவர்களும் நாம் இதை முன்னெடுத்தால் நிச்சயமாக அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் இந்த பிரம்மகுமாரி அமைப்பில் சார்ந்தவர்கள் இந்த புகைப்பிடிப்பு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மே 31 உலக புகைப்பிடிப்பு எதிர்ப்பு நாள், ஒழிப்பு நாள். காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் புகைப்பிடிப்புன்றது வழக்கம் வந்து ஒரு பழக்கமாகவே இருந்தது. ஆனால் 1948-50க்கு பிறகு இதனால தான் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட்டு இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தை கொண்டாடுவதன் மூலம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த புகையிலுடைய ஏற்படுகின்ற தீமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த பதாகைகளை நீங்கள் படித்து பார்த்தது என்று சொன்னால் அந்த புகையினால் ஏற்படும் தீமைகளை விலக்கி கையில் ஏந்திருக்கிறார்கள். மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சாதாரண ஒரு புகையிலை பிடிச்சா, ஒரு சிகரெட் பிடிச்சா நம்முடைய உடலுக்குள்ள நுரையீரலாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷரு, நிறைய விஷயங்கள் அந்த சிகரெட் பிடிப்பதனால் வருகிறது. இது நிறைய மக்களுக்கு தெரிய வருவதில்லை. குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் சினிமா படத்தை பார்த்து அதில் சிகரெட் பிடிக்கிறதையும் மது பழக்கத்தையும் இன்றைக்கு அதற்கு அடிமையே ஆகிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான் தானே தவிர அதை நாம் உள்ளுக்குள்ளே உள்வாங்கி அதை நாம் பழக்கமாக மாற்றினோம் சொன்னால் நிச்சயமாக அதனால் நம் உடலுக்கு தீங்கு தான் ஏற்படும். சினிமான்றது வந்து பொழுதுபோக்கு ஒரு சாதனம். அதில் நடிக்கிறார்களே தவிர அதனால்
ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமே தவிர இந்த புகைப்பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு இடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாங்கமே முன்னின்று செய்கிறது. ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு சண்டை பயிற்சி ஷூட் பண்ணணும். அந்த நேரத்தில் ஹீரோ அவர் தானே இப்போ சினிமாலாம் பார்த்தா சிகரெட்டு ஸ்டைலாக பிடிக்கிறது, அதை பார்த்து தானே இன்னைக்கு மக்கள்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் ஏமாறுறாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீனில் ஹீரோ வந்து 3வது மாடியிலேருந்து குதிக்கணும். நல்லா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினாரு, சண்டை பயிற்சிக்கு ரெடி ஆகிட்டாரு, மேலேருந்து குதிக்க போகிறாரு. உடனே டைரக்டர் சொல்கிறாரு ஷாட் எடுக்கலாமான்றாரு. ஹீரோ சொல்கிறாரு ரெடின்றாரு. அவர் என்னன்னா அவர் மேலே போகல, ஆனால் மாடியில் போனது ஸ்டண்ட் மாஸ்டர். ஹீரோ போட்ட ட்ரெஸ்லேயே போய் நிற்கிறாரு. நின்று ஷாட் அப்படின்னோடனே மேலேருந்து குதிக்கிறவர் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த இடத்துல குதித்த உடனே அங்கே வந்து நிற்கிறவர் ஹீரோ. ஆனால் சினிமாவில் உண்மையாக குதித்த பேர் என்னன்னா டூப்பு. பொய்யான குதிச்சா மாதிரி நடிக்கிற ஒரு பேர் ஹீரோ. இதுதான் சினிமா. ஆகவே சினிமான்றது ஒரு புகை இலை பிடிக்கிறதா இருக்கட்டும், மது பழக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தீமையான ஒரு பழக்கத்தை உருவாக்கக்கூடிய சாதனமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். அறிவை பயன்படுத்துங்கள். மனசு கேட்கும். ஒரு கடைக்கு போனால் சிகரெட்டை கையில் எடுத்த உடனே என்ன சொல்லணும்னா இதை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு மனசு கேட்கும். ஆனால் அறிவு சொல்லும், இல்லை இதை பிடிச்சின்னா உன் உடம்புக்கு ப்ராப்ளம்டா, உன் உடம்புல வியாதி வரும், உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லும். அப்போது அறிவுக்கும் மனதுக்கும் நடக்கிற போட்டியில் நிறைய இடத்துல மனது வெல்கிறது. இதை நீங்கள் கட்டுப்படுத்தி அறிவை பயன்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த புகையிலை பழக்கத்தையும் புகைப்பிடித்தல் பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் விட்டுட்டு உடல் நலம் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இந்த என்சிசி தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. நானும் சிறு வயசில் இது மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு இது மாதிரி எங்கெங்கே மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய வேண்டுமோ இது போன்ற நேரங்களில் நாங்களும் சென்று இருக்கிறோம். உங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் பெண்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க பொதுமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகையிலை உலக புகையிலை ஒழிப்பு தினம். ஏன் இந்த புகையிலை ஒழிக்கணும், அதனால் என்ன கஷ்டம் வருது அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம சமுதாயத்தில் எல்லா சின்ன குழந்தைகள்லாம் கூட நீங்கள் ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த ரோட்டில் போனீங்கன்னா போதும், ஒரு 12-13 வயசுக்கு உள்ள சில்ட்ரன்லாம் வந்து கையில் ஸ்மோக்கிங் வச்சு நிற்கிறாங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. பெரியவங்க ஏதோ ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்கள வயசு முடிஞ்சு போச்சு, அதை நம்ம பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் சின்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு கையில் ஒரு ஸ்மோக்கிங் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலாக, சார் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயினாக அந்த ஹீரோயிசம் அப்படி தான் தொடங்குது. ஜஸ்ட் ஒரு ஃபார் சேஞ்ச் ஒரு ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணி பார்க்கலாமேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 வரும், அப்புறம் ஒரு 2 மாதத்தில் ஒரு நாளைக்கு 2, அப்படி 3, 4, ஒரு நாளைக்கு 10. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 10 ஸ்மோக்கிங் பண்ணால் ஒரு 12 வருஷம் கழித்து அவனோட வாழ்நாள் வந்து 1 வருஷம் குறையுது. நம்ம இருக்கிற அந்த சின்ன வயசுலேயே தொடங்கும் போது ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்நாள் குறைஞ்சதுன்னா நம்மளோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆகிறது, நம்மளோட சிறப்புகள், நம்மளோட அச்சீவ்மெண்ட்லாம் என்ன ஒரு நிலை இல்லாமல் தான் போயிடும். அதே மாதிரி இதோடு நிற்கிறது கிடையாது, அந்த புகையோடு நிற்கிறது கிடையாது. இந்த பழக்கம் புகை இருந்தால் அடுத்தது மனுஷன் எப்பவுமே என்ன ஆகும்னா அடுத்து என்ன ஷார்ட்டஸ்ட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்மோக் பண்ணாக்கா அந்த ஒரு அடிக்ஷன் வரும். அடுத்து 5 செகண்டில் எனக்கு கிடைக்கணுன்னாக்கா அடுத்தது என்ன ட்ரக்ஸுக்கு போவோம். இப்படி தான் மாறி 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 இப்போ எங்கேயோ வந்து நிற்கிறோம், ஒரு ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். அதனால் இந்த பிரம்மகுமாரிஸ் போன்ற அமைப்புகள் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நமக்கு தெருவில் வந்து இறங்கி நின்று சொல்கிறாங்கன்னாக்கா இட் இஸ் நாட் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய அழிவு சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதுன்னு அர்த்தம். அதனால் இப்படி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்த பிரம்மகுமாரிஸ் அமைப்புக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லோரும். ஒவ்வொருவரும் இது அது மட்டும் இல்லை, நிக்கோட்டின் அதாவது புகையில் வந்து 4000 நச்சுப் பொருட்கள் இருக்கிறது. அந்த புகையில் மட்டும்
4000 நச்சுப்பொருள் மெயினாக இருக்கிறது வந்து நிக்கோட்டின். நிக்கோட்டின் தான் அந்த அடிக்ஷன் ப்ரொடியூசிங். நம்மளை வேன்னு கூப்பிட்றதே வந்து அதில் இருக்கிற நிக்கோட்டின் தான். ஸோ அதனால் ஆரம்பமே நம்ம கட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அம்மா சொன்ன மாதிரி ஒரு மனம் வந்து எப்படி நினைக்குதோ அது பாசிட்டிவாக நினைக்க மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் போல் வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பாசிட்டிவாக மாற்றி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், கெட்ட குணங்களிலிருந்து விடுபட்டு விடும் என்று உறுதியளிக்கிறோம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புகளையோ நம்மளுக்கு மனசை கட்டுப்படுத்த முடியல ஒரு அமைப்பில் நல்ல அமைப்பில் சேரலாம். இது இவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த அமைப்புகளோடு சேர்ந்து நம்ம வாழ்வோட சிறப்பிக்கும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா சொன்னாரு புகைப்பதுனால என்னெல்லாம் கேடு வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த காலத்துல குழந்தைகள் அதிகமாக அடிமையாகி இருக்காங்க, பெண்களும் அதிகமாக அடிமையாகி இருக்கிறதுனால எந்த வீட்டிலையும் நிம்மதிங்கிறது கிடையாது. அப்ப அந்த போதை பழக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மிக அருமையான, சகஜமான, ஈஸியான வழியை சொல்லி கொடுப்பதுதான் ராஜயோக தியானம். இந்த தியானத்தினால் அடையும் பலன் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தவறான பழக்கத்தை பழகிறான காரணம் அவரோட முதல் எண்ணங்கள் தான் செயலாக மாறுது. நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்கும் போது அந்த தவறான காரியங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க, அது பழக்கமாக ஆயிடும். அந்த தவறான எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றக்கூட ஒரு சக்தியை கொடுப்பது தான் ராஜயோக தியானம். இந்த ராஜயோக தியானத்தை செய்வதனால் தனக்குள் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும்போது அவர்களோட ஆக்ஷனும் பாசிட்டிவாகவே இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட மோசமான பழக்கங்களாக இருந்தாலும் எண்ணங்கள் உயர்ந்ததாக ஆயிட்டே இருக்கும்போது பழக்கங்களும் நல்லதாகவே மாறும்போது ஈஸியாக அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். இதில் உலகம் முழுவதும் 147 நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் ராஜயோக தியானம் பல மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த தியானத்தினால் தவறான வழியிலிருந்து தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காங்க, இப்போவும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ராஜயோக தியான நிலையத்தில் போய் தியானம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் கேரண்டி தரோம், அந்த தவறான பழக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக்கலாம்.